இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறது அட்வான்ஸ் அசம்பிளி. ஸோ 2 பார்ட்ஸுக்கு இடையில் நீங்கள் கொடுக்குற கன்சென்ட் அட்வான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது அட்வான்ஸ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த 2 காம்பவுண்ட்ஸையும் எப்படி அசம்பிள் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஃபைலில் நியூ ஃபைல். ஸோ உங்களுக்கு தேவை பார்ட் மாடல். ஸோ பார்ட்டை கிளிக் பண்ணீங்க, ஓகே. ஸோ உங்களோட பார்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஷீட் மெட்டல்லையோ இல்லை சர்ஃபேஸ்லையோ இல்லை இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பார்ட் டெவலப் பண்ணி அந்த பார்ட்டை எப்படி அசம்பிளி இன்செர்ட் பண்ணுறது, அந்த அசம்பிளியில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸையும் எப்படி அசம்பிள் பண்ணாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூடில் ஒரு பாக்ஸ் ஒன்று இங்கே வரைஞ்சிக்க போகிறோம். சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கணும், ஸோ இந்த இதுகிட்ட இருக்கணும். டைமென்ஷன், இதோட லென்த் ஒரு 10 டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதோட லென்த்தை ஒரு 5ன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நீங்கள் ஹோல்ஸ்மே போனாலும் ஹோல்ஸ்மே போட்டுக்க முடியும், இல்லை வேறு எதுவும் ப்ரொஃபைல் நீங்கள் வேணாலும் அந்த ப்ரொஃபைல் இங்கே ஈஸியாக வரைஞ்சிக்க முடியும். ஸ்லாட் எடுத்துக்குவோம். இந்த ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட் அண்ட் ரேடியஸ். ஸோ இங்கே ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் வேணும், இதோட எண்ட் பாயிண்ட் இங்கே இருக்கணும், அந்த ஸ்லாட்டோட டயாமீட்டர் இங்கே இருக்கணும். ஸோ இது மாதிரி செட் பண்ணிட்டீங்க. இதோட டைமென்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ டைமென்ஷன் உங்களுக்கு ஒரு 1, அதே மாதிரி இது ஒரு 3.5. ஸோ இதேமாதிரி ஒரு ஸ்லாட் இந்த சைடு வேணும் அப்படின்னா இன்னொரு ஸ்லாட், அப்படி இல்லைனா இந்த சென்டர் லைனை போட்டுங்க. ஸோ மிட் பாயிண்டில் ஒரு நார்மல் லைன். ஸோ இந்த லைனை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மாற்றிக்க போகிறீங்க. ஏன்னா இந்த லைனை நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பட் இதை மிரர் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் இந்த லைனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லாட்டை சேவ் பண்ணுங்கள். இதான் உங்களோட மிரரிங் ஆப்ஜெக்ட். சேவ் பண்ணதுக்கப்புறம் மிரர் என்டிட்டிஸ். ஸோ எதை பொறுத்து மிரர் ஆகணும் அப்படின்னா இதை பொறுத்து. ஓகே. ஸோ இங்கிட்ட ஒரு ஸ்லாட் இருக்குது, இங்கிட்ட ஒரு ஸ்லாட் இருக்குது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் 1, டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 3.5. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் போட்ட படத்தில் எவ்வளோ திக்னஸ் கொடுப்பீங்களோ அதை கொடுத்துக்க முடியும். ஸோ இதோட திக்னஸ் ஒரு 5, 3 mmன்னு இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது ஒரு பார்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிங்கன்னா இதோட இன்செர்ட் பார்ட்டை நீங்கள் தனியாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பார்ட்ஸை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ சேவில் பேஸ்னு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அசம்பிளாக வர இன்னொரு பார்ட்ஸை நீங்கள் தனியாக நியூ ஃபைலை கொடுத்து சேவ் பண்ணிக்க போகிறோம். அதுக்காண்டி நியூ. ஸோ இதில் உங்களுக்கு தேவையானது இந்த பார்ட் மாடல். ஓகே. ஸோ இந்த பார்ட் மாடல் நீங்கள் ஷீட் மெட்டல்லையோ இல்லை சர்ஃபேஸில் இல்லை ஃபியூச்சர் கொண்டு நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இது 3க்கும் உங்களுக்கு தேவைப்படுறது இந்த ஸ்கெட்ச். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கெட்சை வரைஞ்சி அதை சைட் மாடலிங்க மாற்றிக்க போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் எந்த பிளானில் உங்களுக்கு ஸ்கெட்ச் தேவைப்படுதோ அந்த பிளானை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க, உங்களோட ஃப்ரண்ட் பிளான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பார்ட்டோட இன்டீரியர் செக்ஷன் எப்படி இருந்துச்சோ அதோட அவுட்டர் செக்ஷன் தான் இங்கே நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்கெட்சுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்லாட். ஸோ எடுத்துகிட்டு உங்களோட ஸ்டார்ட் பாயிண்ட் எங்கே இருக்கணும், செகண்ட் பாயிண்ட் எங்கே இருக்கணும், அடுத்த டயாமீட்டர் எங்கே இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்துங்க. உங்களோட ஸ்டார்ட் பாயிண்ட் அடுத்தது எங்கே முடியணுமோ அதான் உங்களோட செகண்ட் பாயிண்ட், அதோட டயாமீட்டர். ஓகே. ஸோ டைமென்ஷன் நீங்கள் ஸ்மார்ட் டைமென்ஷன் ஆப்ஷன் மூலியமாக எடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஸ்மார்ட் டைமென்ஷன். இதோட லென்த் எவ்வளவு, ஸோ லென்த் 3.5. ஸோ அந்த பார்ட்டில் நீங்கள் எவ்வளோ லென்த் கொடுத்தீங்களோ அதில் லென்த் இங்கேயும் செட் பண்ண போதும். ஸோ அப்படி செட் பண்ணால் மட்டும்தான் இந்த பார்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ண லாஸ்ட் பார்ட்டும் உங்களுக்கு அசம்பிள் ஆகும். இதோட டயாமீட்டர் 1. ஓகே. ஸோ இந்த ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிட் ஸ்கெட்ச். ஒரு ஸ்கெட்ச் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நீங்கள் சர்ஃபேஸில் ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சாய்டாகவும் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ சாய்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதில் உள்ள ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஸ்கெட்சை எக்ஸ்ட்ரூடுங்கிறத எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபில் லூப் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபில் லூப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவைப்படுதோ அந்த திக்னஸ் எங்கே நீங்கள் கொடுத்துக்க முடியும். இது ஒரு 2.5. ஓகே. ஸோ இதே பார்ட்ஸ் தான் நீங்கள் டபுள் டைம் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னாலும் அது ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப ஒரே ஒரு பார்ட்ஸ் வரைஞ்சி பட் இன்செர்ட் பண்ணுறப்ப நீங்கள் டபுள் டைம் அதை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் சேவ், இதை இன்னர்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான 2 காம்பவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண போகிறது நியூ ஃபைலில் அசம்பிளி மாடல். ஓகே. ஸோ இதில் எந்த அசம்பிளி நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த எல்லா பார்ட்ஸும் இங்கே தெளிவாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நீ க்ரியேட் பண்ணது பேஸ், அடுத்து க்ரியேட் பண்ணது இந்த இன்னர் மாடல். ஸோ எது வேணும் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த பார்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு இதில் க்ரியேட் ஆகலை அப்படின்னா ப்ரௌஸ். ஸோ ப்ரௌஸில் உள்ள இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ உங்கள் நேம் பேஸ். ஸோ இந்த பார்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வர போகிறீங்க. ஓப்பன். ஃபஸ்ட் டைம் உள்ளே வர இந்த காம்பவுண்ட் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் காம்பவுண்ட்ஸாக க்ரியேட் ஆகும். அதாவது எந்த தடவை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பிக் பண்ணிங்க, இந்த இதில் உங்களுக்கு செட் ஆகிரும்.
ஸோ இதோட நேம், அதாவது மாடல் ட்ரீமில் உள்ள நேமில் உங்களுக்கு ப்ராக்கெட்ஸில் எஃப்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எஃப்ங்கிற ஆப்ஷன் எப்பவுமே ஃப்ளோட்டிங் காம்பவுண்ட்ஸ். இந்த அசம்பிளி மோடில் இந்த காம்பவுண்ட்ஸ் மட்டும் எங்கே வேணாலும் உங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் காம்பவுண்ட் உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த இன்சர்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதில் உள்ள ப்ரௌஸ், இதில் உங்களோட நேம் இன்னர். ஓகே, ஸோ இந்த இன்னங்கிற சாலிட் பார்ட்டை ஓப்பன் பண்ணுறது மூலியமாக அந்த அசம்பிளியில் உங்களால் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓப்பன். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக ஒரு இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்ஸுக்கும் அடுத்து வந்து இந்த காம்பவுண்ட்ஸும் நீங்கள் ரிலேஷன் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி ரிலேஷன் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ஆப்ஷன் மேட். ஸோ கிளிக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணது ஸ்டாண்டர்ட் மேட்ஸ், அதாவது நார்மலாக ஒரு ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அசம்பிள் பண்ணுறது. கோயின்செட், பேல், பர்பண்டிகுலர் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற ரெஃபரன்ஸ் ஒரு ஃபேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளானாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்சிஸாக இருக்கலாம். ஸோ அந்த மூணையும் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரெண்டு பார்ட்டையும் மேட் பண்ணிங்க அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் மேட்ஸ். ஸோ ஃபஸ்ட் உள்ள பாக்ஸில் மேட் செலெக்ஷன். ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் மேட் பண்ணுறதுக்கு எந்த ரெஃபரன்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்களோ அதான் இங்கே என்டிட்டிஸ் டு மேட்டுங்கிறத ஆட் ஆகும். ஸோ இதை இப்போ நார்மலாக மேட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ், அடுத்து இந்த சர்ஃபேஸ். ஸோ இது ரெண்டையும் நார்மலாக சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் ஹைலைட் ஆகுமோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது கோயின்சைட். ஸோ கோயின்சைட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ண ரெண்டு ரெஃபரன்ஸும் பிளானராக க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்து உள்ளது பேரல். ஸோ இந்த ஃபேஸ் எங்கே வேணாலும் இருக்கும், பட் இதுக்கு பேரலாக மட்டும் தான் உங்களால் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த காமெண்ட் உங்களால் ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து உள்ள ஆப்ஷன் பர்பண்டிகுலர். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண ரெண்டு ஃபேஸும் உங்களுக்கு பர்பண்டிகுலராக க்ரியேட் ஆகிருக்கும். இந்த லாக்குங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களால் நீங்கள் எந்த ஆப்ஷனை செட் பண்ணீங்களோ அதே ஃபோக்கஸில் நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லாக்குங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாக். ஸோ எப்படி உள்ளே கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி அது செட் ஆகிரும். ஸோ அடுத்து உள்ள டிஸ்டன்ஸ். நீங்கள் சூஸ் பண்ண ரெண்டு ரெஃபரன்ஸுக்கு இடையில் பேரலாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண இந்த சர்ஃபேஸுக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த 0ன்னு கொடுக்கும்போது அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது 1 மீட்டர். ஸோ இந்த 1 மீட்டர் உங்களுக்கு கீழே ஆடாக வேண்டாம், இந்த இதுலேருந்து மேலே தான் ஆடாகணும் அப்படின்னா இதில் உள்ள ஃப்ளிப் டைரக்ஷன். ஸோ இதுக்கு நேராக தான் நீங்கள் டச் பண்ண போகிறீங்கன்னா ஓகே கோயின்சைட். இப்போ டிஸ்டன்ஸில் 1 ounce செட் பண்ணியிருக்கோம். ஸோ சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது 1.6. ஓகே. ஸோ அடுத்து இந்த காம்பவுண்ட்ஸை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸையோ இல்லை இந்த ஃபேஸையோ நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காண்டி மேட் செலெக்ஷனில் இந்த ஃபேஸும் இங்கே உள்ள இந்த ஃபேஸும் மேட் ஆகணும். ஸோ இதுக்கு பேரலாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ கோயின்சைட். ஓகே. அடுத்தது இந்த காம்பவுண்ட்ஸ் இதுக்கு நேராக கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஃபேஸுக்கு நேராக இந்த ஃபேஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு அசம்பிளி இந்த ஆக்சிஸ். ஸோ அதுக்காண்டி இந்த சர்க்கிளும் இங்கே உள்ள இந்த சர்க்கிள் ஏஜும் கிரியேட் பண்ணிட்டீங்க, அது நேராக கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஆகிருக்கிறது கான்சென்ட்ரிக். ஸோ கான்சென்ட்ரிக் அப்படிங்கிறது உங்கள் இந்த சர்க்குலர் ஏஜோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த சர்க்குலர் ஏஜோட சென்டர் பாயிண்ட்டும் எங்கே ஈவனாக இருக்கோ அந்த இதில் உங்களுக்கு மேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காம்பவுண்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணிட்டீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டாண்டர்ட் மேட்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்ட்ஸை ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ண முடியும். ஸோ அப்படி ரெஃபரன்ஸை கொடுக்குற இடத்துல உங்களோட ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு டேட்டா பிளானாக இருக்கலாம், ஒரு ஃபேஸாக இருக்கலாம், அதர்வைஸ் ஒரு ஆக்சிஸாக இருக்கலாம். ஸோ இதே காம்பனண்ட் நீங்கள் அட்வான்ஸ் அசம்பிளி யூஸ் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு காம்பனண்ட்ஸ் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறப்ப அட்வான்ஸ் அசம்பிளியை பற்றி பார்த்துட்டு போகிறோம். ஸோ இன்சர்ட் காம்பனண்ட்ஸ். ஸோ இதில் ப்ரௌஸ். ஸோ இதில் உள்ள இன்னருங்கிற ஆப்ஷன் எடுத்துக்க போகிறோம். இன்னர், ஓப்பன். ஸோ இந்த காம்பவுண்ட் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ இது ரெண்டுக்கும் கொடுக்குற கன்ஸ்ட்ரெயினை அட்வான்ஸாக கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி மேட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டாண்டர்ட் மேட்ஸை பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அட்வான்ஸ் மேட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ப்ரொஃபைல் சென்டர். ஸோ கான்சென்ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களோட சர்க்குலர் ஏஜோட சென்டர் பாயிண்ட் ரெண்டுமே ஒரே ஆக்சிஸாக இருக்கணும், இல்லை அலைன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறது ப்ரொஃபைல் சென்டர். ஸோ அடுத்து உள்ள சிமெட்ரிக். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் ஒரு டேட்டா பிளானை கொடுத்து ஒரு காம்பவுண்ட் அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா பிளான்லேருந்து இன்னொரு பார்ட்ஸ் மூவ் ஆகும்போது இதுக்கு ரெஃபரன்ஸாக உள்ள எந்த பார்ட்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அடுத்து உள்ள வித். ஸோ ஒரு வித்துக்கு நீங்கள் ஒரு பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணும்போது அந்த வித்துலேருந்து அது சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த வித்துங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த வித்தோட டைமென்ஷன் எப்படி இருக்கும்னா உங்கள் பார்ட்ஸோட வித் அண்ட் லென்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து இந்த உள்ள பாத் மேட். ஸோ இந்த பாத் மேட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு லைன் மேலே ஒரு என்டிட்டிஸ் இல்லை ஒரு வெர்டெக்ஸ் ட்ராவல் ஆகி போகுது அதுமாதிரி நீங்கள் மோஷன் காமிக்கிறப்ப இந்த பாத் மேட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அது இண்டிவிஜுவலாக கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள கிளிக் பண்ணி பார்ப்போம் ப்ரொஃபைல் சென்டர். ஸோ டயாமீட்டர் வந்து கேட்குது. அதே மாதிரி சிமெட்ரிக்.
ஸோ சிமெட்ரிக்கில் எது சிமெட்ரிக் பிளான், எந்த 2 ஃபேஸும் சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ அது மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அடுத்து உள்ள வித். ஸோ வித்தில் உங்களுக்கு வித் செலெக்ஷன், அடுத்து டேப் செலெக்ஷன். ஸோ வித் அப்படிங்கிறது 2 ஃபேஸுக்குள்ள டிஸ்டன்ஸ், டேப் அப்படிங்கிறது 2 காம்பவுண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். அடுத்து இங்கே உள்ள பாத் மேட். ஸோ பாத் மேட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 2 ரெஃபரன்ஸ், அதாவது இந்த ரெஃபரன்ஸை நீங்கள் வெர்டெக்ஸாக எடுத்துக்க முடியும். அதாவது காம்பவுண்ட் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது உங்கள் 3D மாடலோட ஒவ்வொரு கார்னர் பாயிண்ட்ஸ். அடுத்து பாத் செலெக்ஷன். இந்த பாத் செலெக்ஷனை எப்பவுமே நீங்கள் ஒரு ஸ்கெட்சாக சூஸ் பண்ணிக்க முடியும், அதர்வைஸ் ஒரு எட்ஜாகவும் இருக்கலாம். ஸோ அப்படி மூவ் ஆகிறப்ப அந்த பாத் எப்படி இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணுமா, இல்லை டிஸ்டன்ஸ் அலாங் தான் பார்த்தா, இல்லை பர்சன்டேஜா. ஸோ ஃப்ரீ அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணிக்க முடியும். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட கர்வை அது 100% எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ பர்சன்டேஜ் அலாங் தான் பார்த்தோம், அதோட பர்சன்டேஜ் வைஸ் கிரியேட் ஆகும். அடுத்து உள்ள கன்ஸ்டன்ட்ஸ் லீனியர் அண்ட் லீனியர் கப்புள். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு மோஷன் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மோஷன் சிமெட்ரிக்காக இருக்கணும், அதர்வைஸ் ரிவர்ஸ் டேரக்ஷன் இருக்கணும். அப்படின்னா இந்த லீனியர் கப்புங்க ஆப்ஷன் எடுத்துக்க முடியும். அதாவது இந்த காமெண்ட் இந்த டேரக்ஷனில் போகும்போது அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் இன்னொரு காமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த லீனியர் கப்புள் செட் பண்ணும்போது அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன் டிஸ்டன்ஸும், அதோட ஆங்கிளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஆங்கிளையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த காமெண்ட்ஸ் அசம்பிள் பண்ணும்போது சிமெட்ரிங்கிற கன்ஸ்டன்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்ஸை டெலிட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இந்த இதையும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அசம்பிளி காம்பவுண்டோட டேட்டம் லைன்ஸ். ஸோ இங்கே ஒரு டேட்டம் லைன் இருக்குது, அதுமாதிரி டாப் டேட்டம் லைன் இங்கே இருக்குது, அப்புறம் ரைட் இங்கே இருக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட் டேட்டம் லைன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் காம்பவுண்டை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். இதில் உள்ள ஃப்ரண்ட், டாப், ரைட் மூணுமே உங்கள் காம்பவுண்டோட டேட்டம் லைன்ஸ். ஸோ டாப் லைன் இங்கே இருக்கும், உங்கள் ஃப்ரண்ட் லைன் இங்கே இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது இந்த டேட்டம் லைன் இருந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த காம்பவுண்ட் டேட்டம் லைனை நீங்கள் சென்டரில் கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வர்றதுக்கு இதை கிளிக் பண்ணி ஓப்பன். ஸோ இந்த பாக்ஸ் சைஸோட திக்னஸை மாற்றுறது மூலியமாக உங்களோட டேட்டம் லைனை இதோட சென்டரில் கொண்டு வந்துட முடியும். ஸோ ரைட் கிளிக், இதில் உள்ள எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு பக்கத்துக்கு கொடுத்த டிஸ்டன்ஸை டபுள் டைரக்ஷன் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி மிட் பிளான். ஸோ நீங்கள் கொடுத்த இந்த 3ங்கிற டிஸ்டன்ஸ் ஈக்குவல் 1.5 இருக்கும், அதே மாதிரி ஈக்குவல் 1.5 கிரியேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த காமெண்ட்ஸை சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு காம்பவுண்ட்ஸை நீங்கள் எடிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை அசம்பிளியில் சேஞ்ச் பண்ணான்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அசம்பிளியும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது உங்கள் டாப் லைன் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் காம்பவுண்டோட சென்டரில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 ஹோல்ஸ்லையும் யூட்டூர் ஒன்று பார்ட்ஸ் அசம்பிள் பண்ண போகிறோம், அதே மாதிரி யூட்டூர் பார்ட்ஸ் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அசம்பிள் பண்ணுறப்ப இந்த டேட்டம் லைனுக்கு சிமெட்ரிக்காக தான் அந்த 2 பார்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த உள்ள பார்ட்ஸ் இந்த மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ள பார்ட்ஸ் உங்களுக்கு அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இன்சர்ட் காம்பனன்ட்ஸ், ப்ரௌஸ், அதில் உங்களோட பார்ட்ஸ் இன்னர். ஸோ கிளிக் பண்ணுறேன், ஓப்பன். ஸோ செகண்டாக உள்ள ஒரு பார்ட்ஸை அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேட் கன்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ மேட் செலெக்ஷன் ஃபஸ்ட்டுக்கு நேராக கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ஃபேஸும் சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ண இந்த கன்ஸ்டன்ட் தேவையில்லை அப்படின்னாலும் அதை நீக்கிட முடியும். கேன்சல். ஸோ இந்த மேட்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த மேட்டுங்கிற ஆப்ஷனில் கீழே இருக்கும். ஸோ இந்த அசம்பிளி மூடுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஒரே கன்ஸ்டன்ட் இந்த கோயின்சைட். ஸோ இது தேவையில்லை அப்படின்னா ரைட் கிளிக், டெலிட். பட் பொசிஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். பட் இப்போதைக்கு நீங்கள் அதை கன்ஸ்டன்ட் மட்டும் தான் டெலிட் பண்ணிக்கல தவிர அதோட பொசிஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ மேட்டில் இந்த ஃபேஸும் யூடியூப்பில் இந்த ஃபேஸும் கோயின்சைடாக இருக்கணும். ஓகே. அடுத்தது இந்த சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸும் உங்களுக்கு கான்சென்ட்ரிக்காக இருக்கணும். அதோட இதோட சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு ஒரே நேர்கோட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதோட மூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த காமெண்டை கிளிக் பண்ணி உங்கள் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ உங்களால் இந்த காமெண்டை ரொட்டேட் பண்ண முடியாது, அதே மாதிரி இந்த டேரக்ஷன் உங்களால் மூவ் பண்ண முடியாது. நீங்கள் இது லீவ் பண்ண ஒரே டேரக்ஷன் இந்த டேரக்ஷன் மட்டும்தான். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு காமெண்ட்ஸ் இந்த டேரக்ஷன் அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்காண்டி இன்சர்ட், ப்ரௌஸ், உங்களோட ஃபைல் நேம் இன்னர், ஓப்பன். ஸோ இதையும் அப்ராக்சிமேட்டாக ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்டன்ட் அலோவ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த டேரக்ஷனை நீங்கள் திருப்பணும். அதுக்காண்டி மேட் இந்த ஆக்சிஸும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு மோஷனை பார்க்குறதுக்கு இந்த மூமெண்ட்.
ஸோ இது ரொட்டேட் ஆகிற சான்ஸ் இருக்கும், அதே சேம் டைம் இது மூவ் ஆகிற சான்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறது இந்த மூவ்மெண்ட் மட்டும் அப்படின்னா இந்த ரொட்டேஷனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேட்டா மேன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதுவும் இந்த சர்ஃபேஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மேட்டில் இந்த சர்ஃபேஸும் யூடியூப்பில் இந்த ஃபேஸும் நீங்கள் ஈவனாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது ரொட்டேட் ஆக முடியாது. ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த மூவ்மெண்ட் தான் இருக்குமே தவிர உங்கள் ரொட்டேஷன் மூவ்மெண்ட் உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிரும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் கொண்டு வந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸையும் ஒரு டேட்டா பிளானுக்கு சிமெட்ரிக்காக கொண்டு போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிற மேட்டில் உள்ள அட்வான்ஸ் மேட். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கிற அட்வான்ஸ் மேட். ஸோ இதில் சிமெட்ரிக் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது உங்களோட டேட்டா பிளான். ஸோ எந்த பிளானுக்கு இல்லை எந்த ஃபேஸுக்கு உங்கள் ரெண்டு காம்பவுண்ட்ஸும் சிமெட்ரிக்காக இருக்கணுமோ அந்த காம்பவுண்ட்டை ஷேர் பண்ணிங்க. ஸோ டேட்டா பிளான் உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ இது மாதிரி தெரியாத இடத்துல இந்த மாடல் ட்ரீ உங்கள் பேஸ் பார்ட்டோட டாப் பிளான். ஸோ இது மாதிரி சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து உள்ளது ரெண்டு ஃபேஸ். ஸோ எந்த ரெண்டு ஃபேஸும் இதுக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும், இந்த ஃபேஸும் அதே மாதிரி யூடியூப்பில் இந்த ஃபேஸ். ஸோ இந்த டேட்டா பிளேன்லேருந்து இந்த ஃபேஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் இந்த சைடும் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டு சிமெட்ரிக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதை நீங்கள் மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இதுவும் மூவ் ஆகும். ஸோ க்ளோஸ் பண்ணுறேன், மூவ் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை மட்டும் கிளிக் பண்ணி இந்த காம்பவுண்ட்டை மூவ் பண்ணிங்கன்னா அது சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால ரெண்டு காம்பவுண்ட் உங்களுக்கு மூவ் ஆகுது. இல்லை இந்த காம்பவுண்ட் நீங்கள் மூவ் பண்ணலை, இந்த காம்பவுண்ட் தான் மூவ் பண்ணுறீங்கன்னா ஸோ இதுவும் சிமெட்ரிக்காக அரெஸ்ட் ஆகிறதுனால இந்த காம்பவுண்ட் மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் இந்த காம்பவுண்ட்ஸும் மூவ் ஆகும். ஸோ இந்த டேட்டா பிளேன்லேருந்து இந்த காம்பவுண்ட்ஸை நீங்கள் எவ்வளோ தூரத்தில் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும். ஸோ இதில் புதுசாக இன்னொரு காம்பவுண்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதில் ப்ரௌஸ் ஆப்ஷன் மூலியமாக ஒரு காம்பவுண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரௌஸ் எந்த காம்பவுண்ட்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த காம்பவுண்ட்ஸ் நேம் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னர். ஓகே. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல சூஸ் பண்ணிட்டுருக்கு அப்புறம் ஸோ இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸும் நீங்கள் மேட்டுக்கு கன்ஸ்டன்ட் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போது அட்வான்ஸ் மேட்டில் உள்ள வித். ஸோ மேட்டில் போகிறோம். ஸோ மேட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மேட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும், அது தேவையில்லை அப்படின்னு மினிமைஸ் பண்ணிங்க. ஸோ அடுத்து உள்ளது அட்வான்ஸ் மேட். ஸோ இதில் நீங்கள் பார்க்க போகிறது வித் மேட். ஸோ இந்த வித்துக்கு ரெண்டு டேரக்ஷன் உங்களுக்கு தேவை. ஸோ வித் மேட்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேரக்ஷன் எது, அடுத்து உள்ள செகண்ட் டேரக்ஷன். ஸோ வித் செலெக்ஷனில் உங்களுக்கு புதுசாக இன்சர்ட் பண்ணுற காம்பவுண்டோட வித் எவ்வளவு. ஸோ இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபேஸை சூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வித் இதில் ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ ஃபேஸ் 1 அடுத்து ஃபேஸ் 2. ஸோ ரெண்டு ஃபேஸுமே இன்னர் 7ங்கிற காம்பவுண்ட்ஸில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து இந்த வித் எதில் செட் ஆகணும் அப்படிங்கிறத செகண்ட் செலெக்ஷன் அதாவது டேப் செலெக்ஷனில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த வித், ஸோ இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் தான் ஒரு வித். ஸோ ரெண்டு ஃபேஸும் உங்களுக்கு கோயின்சைடாக அரெஸ்ட் ஆகிரும். ஸோ அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக இதை பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ டாப் ஃபேஸும் இந்த டாப் ஃபேஸும் அரெஸ்ட் ஆகணும். அதுக்காண்டி இவ்வளோ நார்மல் மேட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸும் இதில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஸோ ரெண்டு ஃபேஸும் அரெஸ்ட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் ஃப்ளிப் பண்ணுறது மூலியமாக இதோட டேரக்ஷன் உங்களால் மாற்றிக்க முடியும். ஓகே. அடுத்து உள்ளது இந்த சர்க்குலர் எட்ஜையும் இந்த சர்க்குலர் எட்ஜையும் கிளிக் பண்ணுறோம். ஸோ எக்ஸாக்டாக வந்ததில் உங்களுக்கு பொசிஷன் ஆகிரும். ஸோ இது மாதிரி அட்வான்ஸ் மேட்டில் நீங்கள் வித்தை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு டேரக்ஷன் உள்ள வித்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த இன்னர் மேட்ஸை டெலிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டெலிட். ஓகே. ஸோ எகென் ஒரு இன்சர்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ ப்ரௌஸில் பின்னுங்கிற பார்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். PIN. இந்த சைட் பார்டை ஓப்பன் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உள்ளே வந்த இந்த பின்னுக்கும் இந்த காம்பவுண்ட்ஸுக்கும் என்ன மேட் அலைன் பண்ண போகிறோம். ஸோ மேட்டில் நீங்கள் சூஸ் பண்ண போகிறது அட்வான்ஸ் மேட். ஸோ அட்வான்ஸ் மேட்டில் உள்ள பாத் மேட். ஸோ பாத் அப்படிங்கிறது ஒரு எட்ஜ்லேயோ இல்லை ஒரு ஸ்கெட்ச்லேயோ ஒரு வெட்டெக்ஸ் ட்ராவல் ஆகி போகிறது தான். ஸோ வெட்டெக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட இன்னர் காம்பவுண்ட்ஸ். ஸோ லேட்டஸ்ட்டாக எந்த காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு உள்ளே வந்துச்சோ அந்த காம்பவுண்ட்ஸோட வெட்டெக்ஸ் பாயிண்ட்டையும் ஸோ உங்களோட ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட் அதாவது இந்த அசம்பிளி ஆப்ஜெக்டோட ஒரு எட்ஜையோ இல்லை அசம்பிளியில் நீங்கள் ரெடி பண்ண ஸ்கெட்சை நீங்கள் பார்த்தா டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ பாத் மேட். இதில் ஃபஸ்ட்டு கேட்குறது செலக்ட் காம்பவுண்ட் வெட்டெக்ஸ். ஸோ உள்ளே வந்த காம்பவுண்டோட வெட்டெக்ஸ் எது. ஸோ இதான் உங்களோட வெட்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ வெட்டெக்ஸ் பின் செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாத் செலெக்ஷன். ஸோ பாத் அப்படிங்கிற ஒரு எட்ஜாக இருக்கலாம். ஸோ இந்த எட்ஜை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட உள்ளே வந்த காம்பவுண்ட் ஸோ இந்த வெட்டெக்ஸ் எப்போவுமே இதில் மட்டும்தான் உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த பின்னை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட் அதில் மட்டும்தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகுது.
ஸோ இந்த பின்னை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நார்மல் கன்ஸ்டன்ட், அதாவது ஸ்டாண்டர்ட் மேட்ஸ். இந்த சர்ஃபேஸும் எப்பயுமே உங்களுக்கு பேரலாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மூவ்மெண்ட், அதாவது இந்த ரொட்டேஷன் மூவ்மெண்ட் உங்களுக்கு அரெஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பிம்மோட இந்த லீனியர் மூவ்மெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிக்கிறேன், இதை செலக்ட் பண்ணி மூவ். ஸோ அந்த எட்ஜ் எந்த டேரக்ஷன் இருக்கோ அந்த டேரக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இதையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மைனஸ் சிம்பிள், ஸோ நீங்கள் உங்கள் மாடல் ட்ரீயில் உங்கள் நேமுக்கு முன்னாடி மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த சிம்பிள் ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ அதாவது கீழே உள்ள அன்டிஃபைன்ட். ஸோ 3 கன்ஸ்டன்ட், இந்த பாக்ஸுக்கு இந்த டேரக்ஷன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி இந்த மூவ்மெண்ட்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஜெட் டேரக்ஷனில் நீங்கள் இந்த மூவ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாதனால அது ஓப்பன் கன்ஸ்டன்ட்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதான் இந்த மைனஸ். ஸோ ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மைனஸ் சிம்பிள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. சப்போஸ் ஓவர் கன்ஸ்டன்ட் கொடுத்துட்டீங்க, ஸோ எக்ஸ்ட்ரா கன்ஸ்டன்ட் தேவையில்லா கன்ஸ்டன்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஓவர் கன்ஸ்டன்ட், மைனஸ் சிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது அண்டர் கன்ஸ்டன்ட். ஸோ இந்த பார்ட்ஸையும் டெலிட் பண்ணிக்க போகிறோம். ரைட் கிளிக் டெலிட். ஸோ அதே மாதிரி இதுவும் ரைட் கிளிக் டெலிட். ஸோ ஒரு காம்பவுண்ட் டெலிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அப்ளை பண்ண மேட்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிரும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது மேட்டில் உள்ள லீனியர் கப்புள்ஸ். ஸோ லீனியர் கப்புள்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுற 2 ஃபேஸும் எப்படி மூவ் ஆகணும் அதுக்குள்ள ரிலேஷன் தான் இந்த லீனியர் கப்புள்ஸ். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்சர்ட் காம்பவுண்டில் ப்ரௌஸ், ஸோ இன்னர் அப்படிங்கிற பார்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வர்றோம். ஸோ இன்னர் சாலிட் பார்ட்ஸ் ஓப்பன். ஸோ இந்த சாலிட் பார்ட்ஸை இந்த அசம்பிளிலையும், ஸோ இன்னொரு சாலிட் பார்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த அசம்பிளி பண்ணதுக்கு அப்புறம் இது எப்படி லீனியர் கப்புளுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு அந்த கன்ஸ்டன்ட் நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். ஸோ மேட்டில் இந்த ஃபேஸும் கோயின்சிடாக இருக்கணும், இல்லை அப்படி ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ நேராக திருப்பினதுக்கு அப்புறம் எகைன் இந்த கன்ஸ்டன்ட் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த மேட்டில் போனீங்கன்னா இந்த அசம்பிளி மோடில் என்னென்ன கன்ஸ்டன்ட்லாம் அப்ளை பண்ணிருந்தீங்களோ எல்லா கன்ஸ்டன்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த அசம்பிளி காம்பவுண்ட்ஸில் நீங்கள் எந்தெந்த கன்ஸ்டன்ட்லாம் அப்ளை பண்ணிங்களோ அந்த எல்லாமே இந்த மேட்டுக்கு கீழே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த கோயின்சிடன்ட் உங்களுக்கு தேவையில்லை, இந்த காம்பவுண்ட்ஸை நீங்கள் மூவ் பண்ணிக்க போகிறேன்னா இந்த கோயின்சிடன்ட் டெலிட் பண்ணிங்க. ஸோ ரைட் கிளிக் டெலிட். ஸோ கன்ஸ்டன்ட் மட்டும் தான் உங்களுக்கு டெலிட் ஆகாமல் தவிர அந்த காம்பவுண்ட்ஸ் ஒரு பொசிஷன் ரீப்ளேஸ் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் இதை கரெக்டாக இந்த பிளேஸுக்கு கொண்டு வர போகிறோம் மேட். ஸோ இதில் உள்ள இந்த ஃபேஸும் கோயின்சைட் ஆகணும். ஓகே, அடுத்தது இந்த சர்க்கிளோட சென்ட்ரு பாயிண்ட்டும் இதோட சர்க்குலர் ஏஜோட சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு கோலினியர் ஆகணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு உள்ளது இந்த மூவ்மெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்து இதை மேட்டை கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு காம்பவுண்ட்ஸ் இன்சர்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதில் ப்ரௌஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக அடுத்த காம்பவுண்ட்ஸை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எந்த பார்ட்ஸ் வேணும், இன்னர். ஸோ இந்த பார்ட்ஸ் தான் தேவை. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை எப்படி அசம்பிள் பண்ணீங்களோ அதேமாதிரி இதை அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த லீனியர் மூவ்மெண்ட் மட்டும் விட்டுட்டு ஸோ மேட்டில் ஸோ இந்த சர்ஃபேஸும் உங்களுக்கு அலைன் ஆகணும். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபேஸும் இதில் உள்ள இந்த ஃபேஸும் உங்களுக்கு கோயின்சிடாக இருக்கணும். ஸோ இப்போ இதுக்குள்ளே மூவ்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக இதையும் பொசிஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை வேணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ ரெண்டுத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 காம்பவுண்ட்ஸுக்கும் எப்படி கோலினியர் அப்படிங்கிற மேட்டை அப்ளை பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். ஸோ மேட்டில் ஸ்டாண்டர்ட் மேட்ஸை மினிமைஸ் பண்ணுங்கள். அடுத்து உள்ள அட்வான்ஸ்டு மேட்ஸ். ஸோ அந்த அட்வான்ஸ்டு மேட்டில் கடைசி ஆப்ஷனாக லீனியர் கப்புலர் அப்படி ஆப்ஷன் இருக்கும். ஸோ லீனியர் கப்புலர் அப்படிங்கிறது உங்கள் 2 ஃபேஸுக்கும் இடையே உள்ள ரிலேஷனை சேம் டைரக்ஷன்லேயோ இல்லை ரிவர்ஸ் டைரக்ஷன்லேயோ உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ லீனியர் கப்புள். ஸோ இதில் கேட்குறது ஃபஸ்ட்டு ஃபேஸ் அது எந்த பார்ட்டில் உள்ளது, ஸோ செகண்ட் ஃபேஸ் அது எந்த பார்ட்டில் உள்ளதுன்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் என்டிடி டு மேட். ஸோ எந்த ஃபேஸை ரெஃபரன்ஸை கொடுக்க போகிறீங்க, இதுதான் உங்களோட ஃபேஸ். ஸோ எதுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கணும், இந்த ஃபேஸுக்கு. ஸோ கொடுத்துட்டீங்க. அதோட டிஸ்டன்ஸ் ஸோ ரேஷியோ எப்படி கொடுத்துக்கலாம், ரேஷியோ 1:1. ஸோ அடுத்து இந்த ஃபேஸ். ஸோ அடுத்து இங்கே உள்ள இந்த ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸும் அலைனாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் அலைனாக இருக்குது. இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இதில் உள்ள ஒரு காம்பவுண்ட்ஸை நீங்கள் மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செகண்ட் காம்பவுண்ட்ஸும் மூவ் ஆகும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை மூவ் பண்ணிங்கன்னா இந்த காம்பவுண்ட்ஸும் சேர்ந்து உங்களுக்கு மூவ் ஆகும்.
ஸோ ஒரு காம்பவுண்ட்ஸை நீங்கள் ஒரு டேரக்ஷனில் மூவ் பண்ணும்போது இதோட கப்புலராக இருக்க இன்னொரு காம்பவுண்ட் உங்களுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது லீனியர் கப்புலர். ஸோ ஸோ நீங்கள் அப்ளை பண்ண லீனியர் கப்புலரை எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி டேரக்ஷன் மாற்றுறது அப்படின்னா இங்கே உள்ள ரிவர்ஸ் டேரக்ஷன். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது ரிவர்ஸ் டேரக்ஷனில் மாறும். ஸோ இது மேலே வந்துச்சுன்னா அது கீழே வரும், இது கீழே போனுச்சுன்னா அது மேலே வரும். ஸோ ஒரு மெக்கானிக்கல் வைஸ் நீங்கள் ஒரு பிஸ்டன் ரெடி பண்ணுறீங்க. ஸோ ஒரு பிஸ்டன் டாப் டிடிசிலையும் ஒரு பிஸ்டன் பிடிசி நோக்கி போகணும் அப்படின்னா நீங்கள் லீனியர் கப்புலர் ஆப்ஷன் ரெட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிஸ்டனும் மாறி மாறி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணும்போது இவ்வளோ டேரக்ஷன் உங்களுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகுது. ஸோ இது சேம் டேரக்ஷன்லையோ இல்லை ரிவர்ஸ் டேரக்ஷன்லையோ மூவ் ஆகும்போது ரேஷியோ படி மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறதும் அதே மாதிரி தான். ஸோ இந்த லீனியர் கப்புலர் எகெயின் எடிட் ஃபீச்சர் மூலியமாக எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உள்ள ரேஷியோ, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண காம்பவுண்ட் இங்கே இருக்குது, அடுத்து செகண்ட் சூஸ் பண்ண காம்பவுண்ட் இங்கே இருக்கும். ஸோ இது 1 மீட்டர் மூவ் ஆகும்போது செகண்டாக உள்ள காம்பவுண்ட் எவ்வளவு மூவ் ஆகணும்? ஸோ 1 மீட்டர் மூவ் ஆகும்போது செகண்டாக உள்ள காம்பவுண்ட் 2 மீட்டர் மூவ் ஆகணும்னு ரேஷியோவில் கொடுத்துட்டீங்க. ஓகே. ஸோ இதை இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது 2 மீட்டர் மூவ் ஆகும். ஸோ இது இப்போ தான் பார்ட்ஸ் விட்டு வெளியே வந்திருக்கு, பட் அது பார்ட்ஸ் விட்டு ரொம்ப தூரம் அது ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ இப்போ சேம் டேரக்ஷனில் வச்சு பார்ப்போம். இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். சரி, லீனியர் கப்புலரில் எடிட் ஃபீச்சர்ஸ் இதில் ரிவர்ஸ் டேரக்ஷனை அன்டிக் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதை பழையபடி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்க்குறீங்க, எல்லாம் ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது. இப்போ இதை எடிட் ஃபீச்சர்ஸ், ரைட் கிளிக், எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் ரேஷியோ, ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் 1 மீட்டர் மூவ் ஆகும்போது செகண்ட் காம்பவுண்ட் 2 மீட்டர் மூவ் ஆகணும், பட் சேம் டேரக்ஷனில் உங்களுக்கு மூவ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ரிவர்ஸுங்கிற ஆப்ஷனை அன்டிக் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த காம்பவுண்டை மூவ் பண்ணி பாருங்கள், இது எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதோ அதுக்கு டபுள் டைம் அது மூவ் ஆகும். ஸோ இதுதான் ரேஷியோ வச்சு மூவ் பண்ணுறது. கேன்சல். ஸோ இதுமாதிரி நீங்கள் தனித்தனியாக ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அசம்பிளியில் உள்ள அட்வான்ஸ் மேட்டை எப்படி யூஸ் பண்ணுங்க பற்றி பார்த்துட்டீங்க. ஸோ அந்த அட்வான்ஸ் மேட் ஸ்டாண்டர்ட் மேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி மெக்கானிசம் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம்.